வேணும். ப்ளக் அவுட்னா சார்ஜை வந்து நீங்கள் கழட்டணும். ஓகேவா? ப்ளக்இன்னா பிலோ 5% வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சார்ஜ் ப்ளக்இன் பண்ணிக்கணும். ப்ளக்இன்னா சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே போல் 95% ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டடான, அதாவது மொபைல் சர்வீஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் நம்ம இனிமேல் போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸும் வியூஸும் வருதோ அதை பொறுத்து டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு வீடியோஸும் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒன்று கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் எப்படி போடுறது, இந்த மாதிரி சில டீட்டெயில்டான வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். சர்வீஸ் ரிலேட்டடான என்ன கொரீஸ்னாலும், இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும், மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சு, இல்லை சார்ஜ் ஏறல, இது எதுனாலும் மொபைல் சம்மந்தமான என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாமே என்ன ப்ராப்ளம், எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேணும்னாலும் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, அடுத்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும், யூட்டிலைஸ் கூட பண்ணிக்கிட்டும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சார்ஜிங் டாக்குமே, அதாவது சார்ஜிங் அடாப்டர் சொல்லுவாங்களோ, அந்த சார்ஜிங் அடாப்டர் பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை, நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு வந்து சார்ஜ் போட ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சார்ஜிங் டாகுமே, அதாவது சார்ஜிங் அடாப்டராக தான் டாகுன்னு சொல்லுவாங்க. சார்ஜிங் டாகுமே ஒவ்வொரு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 5 வாட்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 125 வாட் வரைக்கும் இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தடு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நிறையவே இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நார்மல் சார்ஜிங்லேருந்து எப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இதில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சார்ஜிங்க்கு எப்படி நம்ம வந்து மொபைலை வந்து சார்ஜ் போடுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம காமனாக பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் எல்லாமே ஃபஸ்ட்டு, அதாவது 2019-18 பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவல் பேட்டரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்பில்ட் பேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அந்த லைஃப் வரதில்லை அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து இன்பில்ட்டாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படிங்கிறதையும் மேக்ஸிமம் இப்போ எல்லா மொபைலுமே இன்பில்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐஃபோன் முதற்கொண்டு ஃபஸ்ட்டு இருந்தே ஐஃபோனில் பார்த்திங்கன்னா இன்பில்ட் பேட்டரி தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா மொபைலுமே இன்பில்ட் பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு காமனாக 2 டைப் ஆஃப் பேட்டரிஸ் தான் அவைலபிள் இருக்குது மொபைல்னாலே. லித்தியம் பாலிமர், அடுத்து லித்தியம் அயான். இந்த 2 டைப் ஆஃப் பேட்டரி தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லித்தியம் அயான் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நல்ல லைஃப் வரக்கூடிய ஒரு பேட்டரின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்போ அதுபோல் ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சார்ஜிங், அதாவது சார்ஜர் கேபிள் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அது என்னென்ன டைப் ஆஃப் கேபிள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். யூஎஸ்பி ஏ டைப்பு, யூஎஸ்பி சி டைப்பு, அடுத்து மைக்ரோ யூஎஸ்பி, அடுத்து லைட்னிங். இந்த மொத்தம் 4 வெரைட்டியில் இருக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது டைப் சி கேபிள், அதுக்கு அடுத்து அதாவது யூஎஸ்பி சி டைப்பு, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பி. இது 2 தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டை பின்னு சொல்லுவாங்க, அடுத்து அந்த ரவுண்ட் பின்னு சொல்லுவாங்க. அந்த 2 டைப் தான் நம்ம அதிகமாக மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜிங் டைப்பு. ஓகேவா? இப்போ நம்ம சார்ஜிங் பார்த்தாச்சு, என்னென்ன கேபிள் இருக்குது, எந்த டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம மொபைலுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்கக்கூடிய சார்ஜிங் சைக்கிள், அதாவது 100% சார்ஜ் எவ்வளோ டைம் போடலான்னா 400 சைக்கிள் அப்படின்னு பேசிக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த 400 சைக்கிளை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 400 சைக்கிள் கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 6 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு ½ அன் ஹவர் கம்மியாகலாம். மேபி யூஸ் பண்ண சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து, அதாவது நம்ம சீக்கிரம் குயிக்காக சார்ஜ் குறையிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும்.
அது ஏன், அது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்போது சொல்ல போகிறேன். ஓகே, நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம்னே சொல்லுவேன். இதுக்கு நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட பேட்ரி லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு உண்டான ஒரு சில சார்ஜரும் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த சார்ஜர்லேயும் அந்த சார்ஜிங் கேபிள்லேயுமே நீங்கள் வந்து மோஸ்ட்டாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் மொபைலை. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் சார்ஜரை தயவு செஞ்சு அனதர் மொபைலுக்கு வந்து கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் மொபைலோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சுன்னா, அடுத்த இன்னொரு மொபைல் சார்ஜரோட நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறப்ப அதோட உங்களோட சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து சீக்கிரம், அதாவது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இருந்ததும் ரொம்ப ஸ்லோவாக ஏற ஆரம்பிக்கும். இதுதான் மெயினான ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நான் இந்த இதை சொல்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது போல் மொபைல் பேட்டரியோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா 400 சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேட்டரியோட லைஃப் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் சார்ஜிங் போடக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க வேணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக 0%லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 50% சம்திங் வந்து சார்ஜ் போட்டு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் போட்டுலாம் கொடுக்கல. இப்போ எல்லாருமே சார்ஜ் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு 50% இருக்கும் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்ச மொபைல் நீங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50% சார்ஜில் தான் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து கையில் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த மொபைல் வாங்கின உடனே நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 50%, அதை 20% வரப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அலர்ட் வர ஆரம்பிச்சிடும். பேட்ரி லோ அப்படின்னு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸும் சரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து 20% பிலோ வந்தாலே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு பழக்கப்படுத்தி விட்டுருங்க, அதாவது சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் அனுபவித்த ஒரு சில ஃபேக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து கூல்பேட் மொபைல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த கூல்பேட் மொபைலில் பார்த்தீங்கன்னா 3000 mAh தான் பேட்ரி கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அதனால் நான் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொன்னது மாதிரியே நான் சர்வீஸ் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் 50%, அதாவது 15% வந்தாவே சார்ஜ் போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி 15% வந்தோடனே டப்புன்னு சார்ஜ் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதனால் என்னோடய மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு 3 months பக்கமாக அப்படியே நான் போட்டுட்டு இருந்ததுனால அது அப்படியே அடாப்ட் ஆகிடுச்சு. இது அதாவது மொபைலும் ஒரு விதமான சிஸ்டம் தான். ஓகேவா? சிஸ்டம் சொல்கிறது ஒரு ரோபோன்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 15% வந்து நீங்கள் சார்ஜ் போடாமல் விட்டீங்கன்னா மொபைல் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் 15% வந்ததுக்கப்புறம் சார்ஜ் போடவே வேண்டாம். மினிமம் ஒரு 5 to 1% இந்த மாதிரி வந்தப்போ நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது 10%க்கு பிலோ ஆகிறப்ப நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால் ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1% வர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான், இல்லை அட்லீஸ்ட் 2% வரப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் நான் வந்து சார்ஜே யூஸ் பண்ணிட்டு தான் 2% ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் சார்ஜே போடுவேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் உங்களோட அதே போல் ஃபுல்லாக 100% வந்து நீங்கள் சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 98% சார்ஜ் ஃபுல்லாக மாதிரி பார்த்துருங்க. ஒரு 98% இல்லை 95% நீங்கள் வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சார்ஜ் போடுறது 95% வரைக்கும் போட்டுருங்க. அதே போல் பிலோ 5%ல் நீங்கள் வந்து சார்ஜிங் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளக்இன் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதோட கண்டினியூ பார்த்திங்கன்னா நாளைக்கு கரெக்டாக 4 மணிக்கு வரும். ஸோ வீடியோவை பாருங்கள். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும்